கர்த்தர் நல்லவர். சரி, நம்மளை எதிர்பார்க்காம நமக்கு அவர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். இதை முழுமனோட ஒத்துக்கலாமா? நம்மளை எதிர்பார்க்காம, என்ன சொல்ல போனா நம்மட்டு வேணுமான்னு கேட்காம, இதெல்லாம் வேணுமான்னு கேட்காம ஆண்டவர் நமக்கு தந்த நன்மைகள் ஏராளம் தாராளம். வேணுமான்னு கேட்கல, என்னைய வேணுமான்னு என்று கேட்காம என்னைய படைச்சிருக்கிறார். பூமிக்கு வரியாடா, இப்படா வசதியா இருக்கா, இப்ப போய் எப்படின்னா என்று கேட்கவே இல்லை. அவர் என்னைய கேட்காம, எனக்கு என்னை வேணுமான்னு கேட்காம என்னைய பிறக்க வச்சாரு. என்னை வேணுமான்னு கேட்காம எத்தனையோ காரியங்களை சின்ன பிள்ளைல இருந்து அவர் தந்திருக்கிறார். அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளை எதிர்பார்க்காம தேவன் நமக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம். நம்மளை எதிர்பார்க்கிற விஷயத்திலும் நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காம இருந்தது ஏராளம். இதையும் புரிஞ்சுக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். நம்மளை எதிர்பார்க்காம தேவன் செஞ்ச நன்மைகள் ஏராளம். நம்மளை எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இவன் வரணுமே, இப்ப இவன் செபிக்கணுமே, ஐயோ இப்ப இதை விசுவாசிக்கணுமே, இப்ப சபைக்கு வரணுமே, இன்னைக்கு ஒரு செய்தியை கேட்கணுமே, இப்படி நம்மளை அவர் எதிர்பார்க்கிறாரு இல்லையா? நம்மளை எதிர்பார்க்கிற விஷயத்திலும் நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காம வேலை செஞ்சது அதிகம். இதுவும் தாராளம். இதெல்லாம் இருந்தனாலதான் உருப்பிட்டு வர்றோம். ஆமே, ரெண்டுமே ஆண்டு நமக்காக செஞ்சு வச்சிருக்கிறாரு. முதல்ல என்ன சொன்னேன்? கேட்பான், கேட்டா தருவோம். அவனுக்கு அக்கறை இல்லை, நம்மளுக்கு தந்துக்கிட்டு கேட்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இல்லாம அவர் நம்மளை எதிர்பார்க்காம ஆண்டவங்க செஞ்ச காரியங்கள் ஏராளம் தாராளம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் ஜெபத்தை நீங்க ஒழுங்கா கையாடுவீங்க. இது உங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் நம்மளை எதிர்பார்க்காம தேவன் நமக்கு செஞ்ச காரியங்கள் ஏராளம் தாராளம். கேட்கட்டும், கேட்டா செய்வோம், கேட்டா தருவோம். அவனுக்கு வலிக்கட்டும், அவனுக்கு வேணா கேட்கட்டும்டா. இந்த மாதிரி மட்டும் ஆண்டவர் இருந்திருந்தாருன்னா முடிஞ்சு, நமக்கு அதை முடிஞ்சு. அப்படி இருக்காரா என்ன? இல்ல, நம்மளை கேட்காம ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. அந்த செஞ்ச காரியம் பார்த்தா ஏக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவருக்கு இருக்கு. அந்த காரியத்துல கூட நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காம வேலை பார்த்திருக்கிறாரு. இங்க வாரு டே, நீங்க ஜெபிச்ச ஆண்டானே, டே இந்த வாரம் சபைக்கு வந்த ஆண்டா, டே இங்க வாரம் நீ வேதம் படிச்ச ஆண்டா, டே இங்க பாரு இந்த காரியத்தை செஞ்ச ஆண்டா அப்படின்னு அவர் நம்ம எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ அது நம்ம அசமத்தமா இருக்கும்போது நம்மளோட போராடி ஒர்க் பண்ணி அதை செய்ய வச்சிருவாரு. ஆமே, உண்மைதானே? அப்ப நம்மளை எதிர்பார்க்கிற விஷயத்துல கூட ஆண்டர் நம்மளை எதிர்பார்த்து உட்காந்து இருக்கல. இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். நம்மளை செய்ய வச்ச காரியம் ஏகப்பட்டது இருக்கு. நம்மளை நடத்தின காரியம் நிறைய இருக்கு. நம்ம செய்ய தயங்கின காரியத்தை அவர் உள்ள வந்து செய்ய வச்சிருப்பாரு, நிறைய இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை எதிர்பார்த்து உட்காந்து இருக்கல, களத்துல இறங்கி களமாடினா. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்மளை எதிர்பார்க்கிற விஷயத்துக்கே அவர் நம்மளை எதிர்பார்த்து உட்காந்து இருக்கல அப்படின்னா வேற எந்த விஷயத்துக்கு நம்மளை எதிர்பார்த்து உட்காந்துருப்பா நீங்க நினைக்கிறீங்க? உங்களை கொண்டு ஒரு காரியத்தை அவர் செய்ய நினைக்கிறாரு, அப்ப நீங்க அவருக்கு ஒத்துழைக்கணும். அப்படிங்கிற காரியத்துக்கு உங்களை எதிர்பார்த்து உட்காந்துருக்க மாட்டேங்கிறாரு, உங்களை செய்ய வைக்கிறாரு. மோசே போகணும், போக வைக்கிறாரு. யோனா போகணும், போக வைக்கிறாரு. அப்ப நம்மளை எதிர்பார்க்கிற விஷயத்துக்கே நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கல அப்படின்னா நம்முடைய மற்ற விஷயத்துக்கு என்னத்தை எதிர்பார்த்துட்டு போறாரு? நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்த்து உட்காந்துட்டு போறாரு? இல்ல, அவர் வேலையை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வேலைக்கு கேப்பா, அவன் நாளைக்கு கேப்பா, அதெல்லாம் கிடையாது. அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட தெய்வம் அவர். அதனால ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும் போது கவனமா செய்யுங்க. சொல்லி சொல்லி செஞ்சா அது அக்கறையா? சொல்லி கேட்டு தந்தா அதுக்கு பேர் அக்கறையா? நீங்களே சொல்லுங்க. வாழ்க்கை வாழ்றீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். சொல்லி தான் செய்யறோம் ஒரு காரியத்தை. கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, காய்ச்சல் கூட்டு போறீங்களா? சரி சொல்லுன்னு பார்த்தேன், சொல்லிட்டியா? சரி போ, இது கரெக்டா? ரொம்ப பசிக்குது, சோறு போடுங்க, அதான் சொல்லுனா பார்த்தேன், கரெக்டா சொல்லிட்டியா? சிவா சாப்பாடு, இது கரெக்டா? இப்படி சொல்லி கேட்டு தந்தா நம்ம மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, அக்கறை இருக்குன்னு அர்த்தம். சொல்லி உன்னை செஞ்சாலோ தந்தாலோ அக்கறை இல்லைன்னு அர்த்தம். சொல்லாம தந்தா செஞ்சாதான் அக்கறை இருக்குன்னு அர்த்தம். தேவனுக்கு நம்ம மேல என்ன இருக்கு? அக்கறை இருக்கா? அப்ப அவர் எந்த கேட்டகரியில வர்றாரு? இதெல்லாம் இங்கதான் கிடைக்கும், வாங்கிங்க. இந்த உணவெல்லாம் இங்கதான் கிடைக்கும், வாங்கிட்டு போங்க. தருவார். தேவன் நம்ம மேல அக்கறை உள்ளன்னு சொல்லியாச்சுன்னா அப்படி என்ன சொல்ல வரணும்? வர தருவார். அப்ப
நான் கேட்கறதுனால ஆண்டவர் தர்றது இல்ல. ஆண்டவர் தர்றாரு, நான் கேட்கிறேன். தரத்தான் போறாரு, நான் கேட்கிறேன். நான் கேட்க முடியாம கேட்கிறேன். எனக்கு பசிக்குது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஏன் கூப்பிடுது? ஏன் கூப்பிடுது? பிரஸ்தர், அதனால அது கூப்பிடுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அன்புக்கு முன்னால, நமக்காக தேவன் தீட்டு இருக்கிற திட்டத்துக்கு முன்னால நம்முடைய சுயாதீனம் ஒரு காரியமே இல்லை. முடிச்சிருவோம். நம்முடைய சுயாதீனம் இங்க பாருங்க, ஒரு உபதேசம் இருக்கு. ஆண்டவர் நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார், சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிறது திறன். அதனால நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம சுயாதீனத்தை தலையிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தலையிட மாட்டார், சொல்லுவார், அவ்வளவுதான். கேட்கலாம் போயிட்டு இருப்பாரு, கேட்கலாம் போயிட்டு இருப்பாரு அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னால நம்முடைய சுயாதீனம் ஒண்ணுமே இல்ல. அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. லோத்து, பட்டணம் அழிய போது, விடிஞ்சா பட்டணம் எரிஞ்சிரும், சாம்பலாயிரும், கிளம்பு, ஸ்டிக் வார்னிங். லோத்துட்டு சொல்லியாச்சு. இப்ப சொல்லிட்டு தூதர்கள் எங்க நிக்கணும்? வீட்டுக்கு வெளியே கை கட்டிட்டு நிக்கணும், வாடா வாடான்னு. அதான் உண்மை. ஏன்னா லோத்துக்கு சுயாதீனம் இருக்கே, மேட்டரை சொல்லியாச்சு. இப்ப ஆபத்துல இருந்து காத்துக்க வேண்டியது, தப்பிக்க வேண்டியது யாருடைய வேலை? லோத்தோட வேலை. அப்ப லோத்தினுடைய முடிவு, லோத்தோடைய சுயாதீனம் தலையிடக்கூடாதுல்ல. வசனம் என்ன சொல்றது? தலையிட்டார், தலையிட்டார். லோத்தின் சுயாதீனத்தில் தேவன் தலையிட்டார். அப்படி சொல்லும் போது வசனம் இருக்கு, தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. அதான் அன்பு. அன்புக்கு முன்னால சுயாதீனம் அவருக்கு ஒரு காரியமே இல்லைங்கிற, காரியமே இல்லை. இறங்கி வேலை வைப்பாரு. திட்டத்துக்கு முன்னாலேயும் சுயாதீனம் ஒரு காரியமே இல்லை. ஒரு திட்டம் போட்டிருந்தாருன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா சுயாதீனத்தை கண்ணே வச்சுக்க மாட்டாரு, போயிட்டே இருப்பார் அவர். ஆமே, இதெல்லாம் ரொம்ப ஒரு டீப் ரிசர்ச் மாதிரி, ஆராய்ச்சி, பிஹெச்டி முடிச்ச மாதிரி. இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரை பத்தி தப்பா போதிச்சுக்கிறாங்க, நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு லகுவானவர், அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு எளிமையானவர், அவ்வளவு ஷார்ப்டா நம்ம டீல் பண்ணுவார். நீ நினைக்கிற மாதிரி ரஃப் அண்ட் கேரக்டர் இல்லவே இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஹிட்லர் கிடையவே கிடையாது அவர். ஆமே, அதனால ஆண்டவரை நீங்க ஜெபத்துல அணுகும் போது இதை மனசுல வச்சுக்கிட்டு அணுகுங்க. அதனால ஆண்டவரை பத்தி தப்பா போதிக்கப்படுகிற அந்த பிரசங்கங்களுக்கு உங்க காதுகளை விளக்குங்க. ஆண்டவரை நான் சொல்ற மாதிரி பாருங்க, அவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க.